ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழன் கப்பி ஃபார்மில் என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே இன்ஸ்டாகிராம் நண்பர்களாக இருந்தால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தமிழன் கப்பி ஃபார்மர் நேமில் பேஜஸ் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன ஃபிஷஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸு, சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங்லாம் தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் சாரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப் நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோன்னா, இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஃபுல் ப்ளூங்க. சரிங்களா, இருக்கிறே பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸான குவாலிட்டிங்க. ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ரொம்ப உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா இந்த ஃபிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு சேலுக்கு ரெடியாக இருக்குது. டெய்ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப லென்த்தியாக வளரும். ஸோ பெரிய ஃபிஷ்ஷு நம்ம சின்ன சைஸ் ஃபிஷ்லாம் கொடுக்குறது இல்லைங்க, பெரிய ஃபிஷ்ஷாகவே கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா கேலக்ஸி ப்ளூங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்ல் பார்த்திங்கன்னா ஆஃப் டெய்லு ரோஸ் மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ சேலுக்கு ரெடியாக இருக்குங்க, கேலக்ஸி ப்ளூ. இந்த ஃபிஷ்ஷை உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டாரெல்லாம் தெரியல, க்ளோஸாக இருக்கிறனால. இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா டார்க் நைட்டு ட்ராகனுங்க. ட்ராகன்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கு கலர் பார்த்திங்கன்னா இது ஆரஞ்சு கலராக இருக்கும், ப்ளஸ் ரெட்டும் மிக்ஸ் ஆனதாக இருக்கிறனால. ஸோ மல்டி கலர் டெய்ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸோட இதழ் மாதிரி ரொம்ப அழகாக வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இது அவ்வளோ தேவையே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட், ஆல்பினோ ஃபுல் ரெட்னா இதுதாங்க. ஸோ அந்தளவுக்கு டாப் கிளாஸாக ரெட்டுங்க. மேலு ஃபீமேலும் பார்த்தா நல்ல க்ரோத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சதாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல் ரெட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக ரெடியாக இருக்குது. இந்த ஃபிஷ் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுமான்னு தெரியல, ஏன்னா இது லைட் கலராக தான் தெரியும் வீடியோவில். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளூங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இந்த அளவுக்கு பெரிய சைஸில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது கூட சுற்றிட்டு இருக்கிற எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீன் போட்ட குட்டி தான். இந்த தொட்டில் பார்த்து நிறையா மீன் இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த ஒரு ஃபீமேல் போட்ட குட்டி தாங்க. ஸோ அவ்வளோ குட்டி நம்மளது அந்த ஃபீமேல் போடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போது சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க, ஜாப்பனீஸ் ப்ளூ. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா அல்பினோவில் பிளாட்டினம் ஒயிட்டுங்க. நார்மல் ஃபிஷ் கிடையாது, இது அல்பினோ வெரைட்டி. ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரெட் ஐங்க. ஸோ நார்மல் பிளாக் ஐ கிடையாது, ரெட் ஐ. இது உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அல்பினோவில் ரெட் ஐ. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது, அல்பினோவில் பிளாட்டினம் ஒயிட்டுங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு இதில் வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. இது ஃபீமேல் மட்டும் இதில் இப்போதைக்கு நம்ம தம்பி பிடிச்சிருக்கான். மேலே உள்ளே இருக்குது. என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெட்டல் ரெட் லேஸுங்க. இது இப்போ இன்னும் சேல்ஸ்க்கு ரெடி ஆகலை. இன்னொரு 15 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸுக்கு ரெடி ஆகிடுங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ தான், மெட்டல் ரெட் லேஸ். சரிங்களா, டம்போயர். என்ன டம்போயர்னால் பிளாட்டினம் ரெட் டம்போயர். மேலும் நல்ல க்ரோத்தில் ரெடியாக இருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸுக்கு இப்போ இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு டம்போயர் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிளாட்டினம் டம்போயர் ரொம்ப வருஷமாக இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னாலும் இது நல்லா போயிட்டுருக்கு. பிளாட்டினம் ரெட் டம்போயர் இந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு உங்களுக்கு தெரியும், அல்பினோ ரெட் டியர் கிங் கொய். இருக்கிறதுலையே கிங்கு தாங்க. நிஜமாலுமே இந்த ஃபிஷ் ரொம்ப கிங்கு தாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், டெய்ல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும்.
இதோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஃபிஷ் இது பார்த்திங்கன்னா இதோட இயர் தாங்க. இயர் வந்து பார்த்தா ரெட்டாக இருக்கும். நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொய் வச்சுருப்பாங்க. ஆனால் ரெட் இயர் கிங் கொய் வச்சுருக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு 10 ஃபார்ம் இருக்காங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு 3 பேர்த்துக்கு தான் இந்த ரெட் இயர் இருக்கும். எல்லாத்துட்டையுமே இருக்குமான்னு கேட்டால் கஷ்டம் தான். ஏன்னா அது டெவலப் பண்ணுறது அவ்வளோ டஃப்பாக இருக்குங்க. ஏன்னா 6 மந்த் ஆகும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இயர் வந்து ரெட்டாக வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் ஆகும். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். இருக்கிறதுலையே காஸ்ட்லியான ஃபிஷ்ஷை கூட சொல்லலாம் அல்பினோவில் ரெட் இயர் கிங் கோய். இப்போ இந்த ஃபிஷ்ஷும் நம்மகிட்ட அவ்வளோ இப்போ ரெடியாக அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. இது என்னென்ன ஃபிஷ் உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக சில்வர் கலரில் தெரியுதுங்களா பாடியில். ஸோ இந்த மாதிரி பாடியில் சில்வர் கலர் இருக்கிறது 2-3 ஃபிஷ் தான் இருக்குது. அதில் மெட்டல் பிளாக் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பிளாக்கு மேல் ஃபீமேல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் சைஸில் டாப் குவாலிட்டியில் ரெடியாக சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சரி பார்த்துட்டிங்க. நம்ம என்ன மாதிரி செட்டப் வச்சுருக்கோன்னு சொல்லி பாருங்கள். ஸோ மணி பிளான்ட்டை நம்ம டைரெக்டாக ஸோ இந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு வேர் இருக்குது. ஸோ டெவலப் ஆகிட்டுருக்கு. இதோட ஸ்டெம்ப் வந்து பார்த்திங்கன்னா கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் டேரெக்டாக விட்டுருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட டெம்பரேச்சர் ஹீட் ஆக சான்ஸே இல்லை. ஸோ ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா குட்டியெல்லாம் போனாலும் ஹைட் ஆகிக்கும். ஸோ நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கு இல்லை. ஸோ இந்த செடி எங்கெங்கே போதோ அங்கே எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் விட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் இருக்கிற ஃபிஷ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமான டெவலப்பில் இருக்குங்க. இவங்க பாருங்கள், இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பிளாட்டினம் ரெட் ஒம்பேர் நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக இவங்க பிளாட்டினம் ரெட் ஒம்பேர் கிடையாது. நல்லா க்ளோஸில் காட்ட முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்பினோவில் ரெட் ஐங்க டம்போயருங்க. ஸோ இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும். ஐ வந்து பார்த்தா ரெட்டாக இருக்குங்க, பிளாக் ஐ கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைஸ் பாருங்கள், சின்ன சைஸ் பாருங்கள், நல்ல சைஸில் பெரிய சேல்ஸுக்கு இருக்குது. அல்பினோ ரெட் ஐ டம்போயருங்க. சரிங்களா, இவங்க யாருன்னு பாருங்கள். அடுத்தது இந்த உங்களுக்கு தெரிகிறாங்களா, இது பாருங்கள், எம்ப்ராய்டு க்ரீனுங்க, என்னோடய ஃபேவரெட்டுங்க. என்னோடய டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க, இவங்களோட பேரண்ட் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க சேல்ஸுக்கு ரெடியாக இல்லை, பட் கூடிய சீக்கிரம் இவங்க சேல்ஸுக்கு வந்துடுவாங்க. ஸோ எம்ப்ராய்டு க்ரீனு, க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் க்ரீனுங்க, லைட் க்ரீன் கிடையாது, ரொம்ப டார்க் க்ரீனு. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கோட ஃபீமேல் மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா டாப்பாக என்ன சொல்கிறது, பெரிய சைஸாக டெவலப் ஆகும். இதுவுமே டார்க் நைட் ட்ராகன் தான். ஸோ இவங்க வந்து சிமெண்ட் தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ப்ரீடிங் பர்பஸ்க்காக செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி உங்களை பற்றி பார்த்துட்டோம், சேல்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க. அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ ப்ளூங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மாஸ்கோ ப்ளூ. இது உங்களுக்கு இதில் அந்தளவுக்கு இதில் கிளாரிட்டியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாக இருக்கும், டெயிலும் ப்ளூவாக இருக்கும். ஸோ இந்த மேலே விங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக தெரில. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தினாலும் இருங்க வரேன். சரிங்க, ரொம்ப நம்ம லெஃப்ட் ஹேண்டில் கரெக்டாக பிடிக்க முடியல. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தா இதோட வீடியோ நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். மாஸ்கோ ப்ளூ. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்பினோவில் எல்லோ லேஸ் ஸ்னேக் ஸ்கின். ஸோ ஏன் எல்லோ லேஸ் ஸ்னேக் ஸ்கின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. இதோட டெயில் பாருங்கள், நல்லா லென்த்தியாக வளரும். டைகர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட டெயில் வந்து பார்த்து நல்லா வளரும். இது அல்பினோ வெரைட்டி. இது நல்லா குட்டி சாப்பிடுங்க. பட் இருந்தாலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டு ப்ளஸ் டக்வீடும் போட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கனால ஸோ ஹைடிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் குட்டிகளாம் இதில் இருக்குது. பட் ஆனால் இப்போ குட்டிகளை சாப்பிடாம தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இதே மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ எல்லோ லேஸ் ஸ்னேக் ஸ்கின்னும் இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐவரி பர்பிள் ட்ராகன் இது.
ஸோ இப்போ இவங்க இன்னும் நான் வந்து செட்டப் வச்சுருக்கேன், அதாவது ப்ரீடிங் செட்டப் போட்டிருக்கேன். இவங்க இன்னும் சேல்ஸுக்கு ரெடி ஆகலை. ஸோ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா குட்டிகள் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 15 to 20 days ஆச்சு அப்படின்னா ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்துடுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மேலோட விங்ஸ் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைல் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக வரும். ஸோ டபுள் கலரில் வரும், ஆரஞ்சு கலர்லேயும் வரும், ஐவரி கலர்லேயும் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்ணாடி தட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ சேல்ஸ் ரெடியாக இல்லை, இன்னும் ஒரு 20 days வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேல்ஸுக்கு வந்துடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க பர்பிள் பெரி ட்ராகனுங்க. இன்னும் இது பெரிய சைஸாக வரல, இப்போதைக்கு சின்ன சைஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இதோட டைல் வரும். ப்ளஸ் இதோட அது பேர் என்னது இயர்மே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் வரும். ஸோ ஐவரி பர்பிள் ட்ராகன் சின்ன சைஸாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபீமேலுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடும். பெரிய சைஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இதோட டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். இது டெவலப் ஆனதுக்கப்புறம் இதுவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டு. ஸோ உள்ளே ஓடிட்டாங்க. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இன்னும் பெரிய டெவலப்லாம் இல்லை. ஸோ இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். ஸோ நேச்சுரல் செட்டப்பில் டெவலப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் கோல்டு. பட் இப்போ சேல்ஸ்க்கு ரெடி ஆகலை. ரெடி ஆனதுக்கப்புறம் இதுவுமே உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸு ஃபீமேல் மட்டும் இருக்குது, மேலில் மர்கை ஆகிடுச்சு. ஸோ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. டெவலப் பண்ணதுக்கப்புறம் இதுவுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பேசினேன், நான் செகண்டு ஃபிஷ்ஷாக பார்த்து பேசினேன். பிளாட்டினம் ரெட் ஐ டம்போயர். ஸோ இது ப்ரீடிங்காக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கேன். என்னோட சின்ன சைஸ் ப்ரீடிங்காக விட்டுருக்கேன் நினைக்க வேண்டாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காக இருக்கும், சின்ன ப்ரீட் பண்ணும். ஸோ இது தனி செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐவரி மொசைக்க டம்போயருங்க. இயர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஐவரி மொசைக் டம்போயர். இப்போ நம்ம இவங்க வந்து சேல்ஸுக்கு இல்லை, ப்ரீடிங்காக வச்சுருக்கேன். ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் இவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது, இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருக்க முடியாதுங்க. நிறைய பேர் இந்த ஃபிஷ் இருக்காது. கண்டிப்பாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இவங்க பேர் மெஜந்தா ட்ராகனுங்க, சரிங்களா? இதுவும் ட்ராகன் வெரைட்டி தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேல்ஸ் ரெடியாக இருக்காங்க. ட்ராகன் எப்படி வால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக லென்த்தியாக வளருமோ, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வளரும். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், எதுக்குங்க இந்த கூடையை வந்து பார்த்திங்கன்னா தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹைடிங் ஸ்பேஸுங்க. மீன் குட்டி போட்டுச்சு அப்படின்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லா ஃபிஷ்ஷுமே குட்டியை சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன சந்து இருக்கு இல்லையா, அந்த சந்துக்குள்ளே குட்டி மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிக்கும். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன் உள்ளே வந்து சாப்பிட முடியாது. குட்டி மீனை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு காப்பாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கூடை நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது நிறைய பேர்த்தோட ஃபேவரட் ஃபிஷ் இது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரி ட்ராகன். இவங்களும் ட்ராகன் தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்க சிமெண்ட் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டெவலப் ஆகிட்ருக்காங்க. ஸோ பெரிய சைஸாக தான் இவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, தெரியுறாங்களா உங்களுக்கு, ஃபுல் பிளாக் இருக்கிறதுலையே எல்லாத்துக்கும் நிறைய பேர் தெரிஞ்ச ஃபிஷ் இது. ஜெட் பிளாக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஸோ இது பியூர் பிளாக்குங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபிஷ்ஷில் லைட்டாக ப்ளூ கலர்லாம் இருக்கும். பட் இதில் அந்த ப்ளூவெல்லாம் எதுவுமே மிக்ஸாக இருக்காது, பியூர் பிளாக்காக தான் உங்களுக்கு இருக்குங்க. அந்த ஃபிஷ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களே தான் இவங்களும். ஸோ அவங்க கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் சின்ன ஃபிஷ், மேல் ஃபீமேல் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இவங்க
லில்லி பாண்ட் செட்டப்பில் டெவலப் ஆகியிருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? ஸோ இங்கே தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பிங்க்கும் வித்து ரிப்பன் வெரைட்டிங்க. ஸோ நான் ரிப்பன் கிடையாது, ரிப்பன் வெரைட்டி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபிஷ் தான். ஸோ டெவலப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ டெவலப்பிங் தான் எப்பவுமே இப்போ சேல் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலும் குட்டி போடும். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 days 30 days வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் எல்லாமே குட்டி போடுறது ரெடியாக இருக்கும். எல்லோ பிங்க்கும் ஒரு 15 days கழிச்சு கால் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா லில்லி பாண்ட் செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு லில்லி பாண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஃபிஷ் டெவலப் பண்ணியா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லில்லி பாண்ட் செட்டப்பில் போட்டேன். பட் ஆனால் நிஜமாலுமே உங்களோட க்ரோத்து நல்லா இருக்குங்க. நம்மளாம் நம்ப மாட்டீங்க, இந்த ஃபிஷ்ஷை உள்ளே விட்டதுலேருந்து இது வரைக்கும் இந்த லில்லி பாண்ட் செட்டப்பில் தண்ணியை இது வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு ரீஃபில் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். சேஞ்ச் பண்ணவே கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளாக்கோடதுமே. இந்த பிளாக்கோட தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது குட்டி மீனாக இருக்கும்போது விட்டேன். ஒரு 2-2.5 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி விட்டது தான். அது வரைக்கும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேஞ்ச் பண்ணல, ரீஃபில் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டல் பிளாக்குமே அதே மாதிரி தான், தண்ணியை ஜஸ்ட்டு ரீஃபில் தான் பண்ணியிருக்கேன், தண்ணி சேஞ்ச் பண்ண கிடையாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி செட்டப் நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டில் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்கும். மீன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஸோ அந்த செட்டப்புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் இந்த ஃபிஷ் இருக்காது, என்ன ஃபிஷ்ஷுன்னு கேட்குறீங்களா? ஸோ இவங்களும் லில்லி பாண்ட் செட்டப்பில் தான் போட்டிருக்கேன். தெரியுறாங்களா? கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறனால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, லைட்டாக தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லேஸுங்க. க்ரீன் லேஸில் வந்து ரிப்பன் இருக்குது, நான் ரிப்பனும் இருக்குது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மேலே இருக்கிறது என்னென்னு கேட்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியும், அசோலான்னு சொல்லுவாங்க, டக் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஏன் இந்த ஃபிஷ் டக் வீடு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த டக் வீடுக்கு பண்ணி பாருங்கள், இந்த வேர் இருக்கும். சரி, உங்களுக்கு தெரியுதாப்போ இதோட வேர் இருக்கும். இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டே போடலனாலும் மினிமம் 4 to 7 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டே போடலனா கூட ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நேச்சுரல் செட்டப்பை டெவலப் பண்ணும்போது ஒன்றும் ஆகாது. அடுத்து ஸோ இவங்க தெரியுறாங்களா? எனக்கே தெரியல, இருங்க வரேன். இப்போ தெரியுறாங்களா? ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் டம்போயா தாங்க, சில்லி மொசைக்கு டம்போயா. மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டம்போயா பெருசாக வளரும். ஆனால் உங்களுக்கு டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஆஃப் ஒன் மாதிரி வளருங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேல்ஸுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஃபுல் ப்ளூ, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காக தனியாக வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நம்மகிட்ட இருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். நம்மளோட ஃபார்மோட ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதாங்க நம்மளோட ஃபார்மோட ஃபுல் வியூ, நீங்கள் பார்த்துருங்க. அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட ஃபார்மோட ஃபுல் வியூ. பிளாஸ்டிக் டப்பும் வச்சுருப்பேன், சிமெண்ட்டு தொட்டியும் வச்சுருப்பேன். நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சருக்கு நல்லா தாங்க கொடுத்துட்ருக்கு. டெத் ரேஷியோ இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் மினிமமாக தான் இருக்குது. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை வந்து பார்த்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நண்பர்களாக இருந்தால் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். இந்த ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் தான் வந்து பார்த்து இந்த ஃபார்ம் இருக்குங்க. சென்னிமலை ரோடு வழியாகவும் நீங்கள் வந்து வரலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து பூந்துரை ரோடு இருக்குது, பூந்துரை ரோடு வழியாக வந்து நீங்கள் வரலாம். எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் பேர் சொல்லணும் அப்படின்னா முத்துசாமி காலனி அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மொட்டை மாடியில்
நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் நெட்டு போட்டு நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ நீங்கள் முச்சாமி காலனி வந்து நீங்கள் வாங்க முடியும். எப்போ வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் சண்டே வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைமாக பண்ணலைங்க, பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சண்டே மட்டும் தான் நான் அவைலபிளாக இருப்பேன். மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிடுவேன். ஸோ சண்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அனுப்பிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 2 to 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணால் போதும். கொரியர் வேணுங்கிறவங்களுக்கு உங்கள் ஏரியாவில் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொரியர்லேயும் நீங்கள் ஃபிஷ்ஷஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்மகிட்ட எல்லாமே முக்கியமான விஷயம் குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸுங்க. ப்ரீடிங் சைஸஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி கொடுத்துட்ருக்கேன். சின்ன சைஸஸ் நான் கொடுக்குறது இல்லைங்க. எனிவே இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.